இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சிஎம்எஃப் ஃபோன் 2 பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஐக்யூட Z10 பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மோட்டோவோட ரெசர் 60 பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஐபிஎல் தொடங்க போற நிலையில ஐபிஎல்ல ஆர்சிபி டீம் எல்லாருக்கும் தெரியும். அந்த டீம் ஒரு மொபைல் பிராண்டோட கூட்டணி வச்சிருக்காங்க. அது எந்த பிராண்டோட என்னன்ற ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்றது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு முடியும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி நம்மளை டேக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா மோட்டோவோட ரேசர் 60 இப்போ வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கலர்ஸ் எல்லாமே லீக் ஆயிடுச்சு. அது எப்போ லான்ச் ஆக போகுதுன்ற முதற்கொண்டு லீக் ஆயிடுச்சு. அது எந்த ப்ராசஸோட வரப்போது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கான்றத தெரிஞ்சுக்கலாம். மோட்டோ ரேசர் 60 பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்திருக்கு. இது பேண்டோன் வேலிட்டோட POLED டிஸ்பிளேயோட வருது. HDR 10+ சப்போர்ட் வருது. இது முந்திரி ஜென்ரேஷனோட டிஸ்பிளே சைஸை குறைச்சிருக்காங்க. ஏன்னா முந்திரி ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா மோட்டோ ரேசர் 50 பொறுத்த வரைக்கும் 6.9 9 இன்ச் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 6.7 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. இது பாத்தீங்கன்னா மீடியாடெக்கோட 7400X என்ற சிப்செட்டோட புது சிப்செட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கேமரா பாத்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா OIS ஓட வரப்போகுது. 13 MP அல்ட்ரா வைட் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அல்ட்ரா வைட் கன்ஃபர்மேஷன் பண்ணல. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதுல பாத்தீங்கன்னா 12 GB RAM LPD 4X RAM வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஹையர் வேரியண்டா 512 GB வேரியண்ட் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரி வருது. அது மட்டும் இல்லாமல் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். இது என்ன ப்ரைஸ்க்கு வரலான்னு கேட்டிங்கன்னா இது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மோட்டோ ரேசர் 50 பொறுத்த வரைக்குமே 64,999 கொண்டு இருந்தாங்க. இது இந்த வாட்டி எவ்வளோக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா 65 ஒரு 70க்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது என்னோட கருத்து. ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஆனால் பேட்டரியை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளிப் ஃபோன் புதுசாக ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க HMD தரப்புலேருந்து. அந்த ஃப்ளிப் ஃபோன் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃப்ளிப் ஃபோனோட ப்ரைஸு ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃப்ளிப் ஃபோன் வந்து இப்போதைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நீங்கள் வந்து அதாவது உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு ஃப்ளிப் ஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோனை சஜஷன் பண்ணலாம். இது ஏன்னா ஒரு HMD தரப்புலேருந்து வந்திருக்கு ஒரு ஃபியூச்சர் ஃப்ளிப் ஃபோன் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து பார்பி எடிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்கள் பார்பின்ற ஒரு டாலை மென்ஷன் பண்ணி எடிஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2.8 இன்ச்சு கொண்ட QVGA இன்டெல் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. 1.77 இன்ச் கொண்ட எக்ஸ்டர்னல் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. 2 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இனிஷா கூட T107 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 64 MP RAM கொடுத்துருக்காங்க. 128 MP இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெமரி கார்டு மூலமாக எக்ஸ்டர்னல் பண்ணீங்கன்னா 32 GB. அது மட்டும் இல்லாமல் கேமரா பொறுத்த வரைக்கும் 0.3 MP கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா 3.5 mm ஜாக் இருக்கு. ப்ளூடூத்தோட 5.0 இருக்கு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 1450 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா HMD பார்பி ஃபோனை பொறுத்த வரைக்கும் S30+ OS ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது வந்து இப்போதைக்கு என்ன ப்ரைஸோட வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் என்ன ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து என்ன ப்ரைஸ்ன்ற சொல்லிடுறேன். 7,999 கம்மியான ப்ரைஸான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஸ்பெஷல் எடிஷனில் ஒரு ஃப்ளிப் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் கம்மியான ஃபோனு. இதை வந்து இப்போ ஒரு பிங்க் கலர் எடிஷனு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப் ஃபோன் வாங்கி தான் ஆவேன், ஒரு ஷோகேஸ்க்காக நான் பந்தாவுக்காக வாங்கி தான் ஆவேன்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் வாங்கி போய் மாட்டிக்கிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை யாருமே ரெக்கமெண்ட் பண்ணல. ஆனால் வந்து இப்படி ஒரு ஃபோன் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுங்க. 7,999 ஒரு பட்டன் ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நான் எந்த அளவுக்கு ப்ரைஸ் வச்சுருந்தா நான் ஒர்த்துன்னு சொல்லியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா ஒரு அண்டர் 3000 கீழே வச்சுருந்தா ஒரு ஃபியூச்சர் ஃபோன் வாங்குறவங்களுக்கு இது ஒர்த்தாக இருந்திருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சிஎம்எஃப் ஃபோன் 2 அதை பற்றி நிறைய டீட்டெயில் லீக் ஆயிடுச்சு. அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட எதிர்பார்த்து கொண்டு இருந்த சிஎம்எஃப் ஃபோன் 2 இந்த சிஎம்எஃப் ஃபோன் 2ல அப்படி என்னதான் கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா டிசைனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, காமிக்கிற அது தெரிஞ்சிருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட பேக்கில் வந்து 3 கேமரா இருக்குது. 2 பெரிய கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கு கீழே ஃப்ளாஷ் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் மீடியாடெக்கோட போகிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மீடியாடெக்கோட லேட்டஸ்டான ப்ராசஸர் போவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இவங்களோட இன்னொரு பிராண்டான நத்திங் வந்து அவங்க வந்து ஸ்னாப்டிராகனோட பே இருக்கிறதுனால இவங்க வந்து மீடியாடெக்கோட போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது 115 வரும்ன்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 120,000 கீழே தான் இருக்கும். இந்த ஃபோனை பார்க்கறதுக்கு ஒரு லுக் வைஸ் வந்து பிளாஸ்டிக் பேனல், அது மட்டும் இல்லாமல் ரிமூவல் பேக் பேனலோட தான் வந்திருக்கு. சிஎம் ஃபோனில் எப்படி வந்து நம்ம பேனலில் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அதே போல தான் இவங்க வந்து பேக் பேனலில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஸ்க்ரூ போட்டு தான் கொடுக்குறாங்க. பிளாக் கலர் டிசைன்ஸ் இப்போ லீக் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. இதுதான் சிஎம்எஃப் ஃபோனை பற்றி இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. மேற்கொண்டு அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம்.
அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஹுவாய் தரப்புல இந்த ப்ரோ எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளிப் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா இது வந்து நியூ கிளாம்ஷியல் ஃபோல்டபிள் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹுவாய் தரப்புல இருந்து கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹுவாய் ப்ரோ எக்ஸ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 6.3 இன்ச் கொண்ட ஃப்ளெக்சிபிள் OLED LTPO 2.0 டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேரியபிள் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 1 ஹெட்ஸ்லேருந்து 120 ஹெட்ஸ் வரைக்கும் போய்க்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பிக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 2500 நிட்ஸ் கொடுக்குறாங்க. அவுட்டர் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் கொண்ட OLED ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. அதுலேயும் 2.0 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 120 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமராவை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா 10.7 MP கொண்ட அல்ட்ரா வைட் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா OIS வருது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா இன்னொரு 40 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மேக்ரோ லென்ஸோட வருது போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 8 MP டெலஃபோட்டோ லென்ஸ் ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 16 GB RAM 1 TB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4720 mAh கொடுத்துருக்காங்க. 40 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இது இந்திய மதிப்பில் என்ன ப்ரைஸ்க்கு வந்திருக்குன்றது தெரிஞ்சுங்க. இது வந்து 12 GB RAM 256 GB வேரியண்டா பேஸ் வேரியண்டா வச்சு 89,543 மாதிரி வச்சிருக்காங்க. ஹையர் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 16 GB RAM 1 TB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 1,19,986 மாதிரி இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிரைஸ்ல வந்து அவங்க சைனாவில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கலரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெட், ஒயிட், கிரே, பிளாக்ன்ற மாதிரி ஒரு 4 கலர்ல கொடுத்துருக்காங்க. 4 கலருமே சூப்பரா இருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அவங்களோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 எட்ஜ் எப்போ வரும்ன்ற மாதிரி. இப்போ வந்து சாம்சங் கேலக்ஸி S25 எட்ஜோட கீக்பென்ச் ஸ்கோர், அது மாதிரி சாம்சங் கேலக்ஸி டேப் S10 FE மட்டும் கீக்பென்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா S25 எட்ஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து சவுத் கொரியன் எடிஷன் தான். சவுத் கொரியன் எடிஷனில் என்ன கீக்பென்ச் ஸ்கோர் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா சவுத் கொரியா வேரியண்ட்டில் குளோபல் வேரியண்ட்டோட இது ஹையாக வந்திருக்கு. இது சிங்கிள் ஸ்கோரில் 2969, மல்டி ஸ்கோரில் 9486 மாதிரி வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S10 FE டேபை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்கோரில் 1015, மல்டி ஸ்கோரில் 3540 மாதிரி வந்திருக்கு. இது எக்ஸினோஸ் 1580 சிப்ஸோட போயிருக்காங்க. அதாவது சாம்சங் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண A56 ஃபோனில் இருக்கிற சிப்ஸோட போயிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா ஐக்யூட Z10 பற்றி பார்க்க போகிறோம். ஐக்யூட Z10 இந்தியாவில் லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுதுன்றது தெரிஞ்சுங்க. அதில் ஒரு பெரிய ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆகிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் பேட்டரியாக கொடுக்க போகிறாங்க. இது கேட்டிங்கன்னா 7300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஒரு பெரிய பேட்டரி. ஐக்யூட Z10 எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி. அதுக்கு இன்னும் நாட்கள் ரொம்பலாம் கிடையாது. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 days தான் இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஏப்ரல் மாதம் நல்ல போன்லாம் லான்ச் ஆக போகுது. அதில் வந்து ஐக்யூ Z10 ஒரு நல்ல போன் தான். இதில் பார்த்தீங்கன்னா கேமரா மாடியூல் சர்க்கிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் டைப்பில் வந்து 4 ரவுண்ட் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அப்படியே யூ ஷேப்பில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில். இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன டீட்டெயில் வரும்ன்றதை அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து இது ஏப்ரல் 11ஆம் தேதி லான்ச் ஆக போகிறத மட்டும் தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போறீங்கன்னா சாம்சங் வந்து தங்களோட 1 UI எந்தெந்த போனுக்கு வரும்ன்ற மாதிரி இப்போ ஒரு டீல் கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பழைய போன்ஸுக்கு கொடுக்க போகிறத சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட் இப்போ கிடைச்சிருக்கு. அந்த லிஸ்ட் என்னென்னன்றது தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் வந்து தங்களோட 1 UI 7 வந்து எதுக்கு இருக்குன்னா S25 இருக்கு சீரீஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோன்ஸ்க்கு எப்போ எந்தெந்த ஃபோன்ஸ்க்கு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S சீரீஸில் பார்த்தீங்கன்னா S24 சீரீஸ்க்கு, S24 FEக்கு, S23 சீரீஸ்க்கு எல்லாத்துக்கும் வரும். அதுக்கப்புறம் S23 FEக்கு வரும். அதுக்கப்புறம் கேலக்ஸி S22 சீரீஸ்க்கும் வரும். அதுக்கப்புறம் S21 சீரீஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் S21 FEக்கும் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபோல்டபிள் ஃபோன் பார்த்தீங்கன்னா Z Fold 6க்கு, அதுக்கப்புறம் Z Flip 6க்கு, Z5 ஃபோல்டுக்கு, Z Flip 6க்கு 5க்கு அப்படின்ற வரும். அதுக்கப்புறம் Z Fold 4, அதுக்கப்புறம் Z Flip 4 இதுக்கு வரும். Z Fold 3க்கு, Z Flip 3க்கு இதுக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டேப் சீரீஸை பார்த்தீங்கன்னா S10 சீரீஸ், S9 சீரீஸ், S9 FE சீரீஸ், S8 சீரீஸ், S6 லைட் சீரீஸ் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா S10 FE சீரீஸ் லான்ச் ஆக போகிறதுல 1 UI 7 இன்பில்டாகவே இருக்குன்றது தெரிஞ்சுக்கிங்க. பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு ஃபோன்ஸுக்கும் கொடுக்க போகிறாங்க. ஸ்டார்டிங் வந்து ஏப்ரல் 7லேருந்து எல்லா ஃபோன்ஸுக்கும் ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கிங்க.
அடுத்தா பார்த்தீங்கன்னா ட்ரூக் தரப்புலேருந்து 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 ப்ராடக்ட்டுமே வந்து நல்ல ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்றதான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரூக் தரப்புலேருந்து ஒரு கேமிங் TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேமிங் தண்டர் ஹெட்ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாகவே இருக்குது. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரூக்கு வந்து கிறிஸ்டல் அதாவது அந்த கிறிஸ்டல் பேஸ்ன்ற TWS பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டோட கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸில் உள்ள பார்க்கலாம் என்ன இருக்குன்றது. அதுக்கப்புறம் 30mm டைட்டானியம் டெலிவரி கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.4 கொடுத்துருக்காங்க. ஹைஃபை சவுண்ட் டீப் பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பொறுத்த வரைக்கும் அதாவது அந்த கேஸோட 70 hours பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 minutes சார்ஜ் பண்ணால் 100 minutes உங்களுக்கு ப்ளே டைம் கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைக்கை பொறுத்த வரைக்கும் பியூர் வாய்ஸ்க்காக ENC கொடுத்துருக்காங்க. ANC கிடையாது, ENC கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 40 millisecond லோ லேட்டன்சிக்காக கொடுத்துருக்காங்க. கேமிங்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 months வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோட பிரைஸ் ஆஃபர் பிரைஸா என்ன வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா 899 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. லான்ச் பிரைஸோட ஆஃபர் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தண்டர் BDG தண்டர் ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் கேமிங் லவருக்காக கொண்டு வந்திருக்காங்க. RGB LED லைட்டோட வருது. 40mm டைட்டானியம் டிரைவர்ஸோட கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. கேமிங் மோடுக்கு 40 millisecond லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிட்டாச்சபிள் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டூயல் மைக் ப்ரியூ வாய்ஸ் ENC-க்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டூயல் டிவைஸ் பேரிங் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 70 hours ப்ளே டைம் கிடைக்கும் சிங்கிள் சார்ஜில். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. 12 months வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1299 ரூபா கொடுக்குறாங்க. ரெண்டுமே ஒரு நல்ல பிரைஸில் வச்சிருக்காங்கன்றது என்னோட கருத்து. யாரும் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன் நம்ம கொடுக்குறோம். வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக எல்லா ஆஃபர்ஸும் அங்கே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவளோட எதிர்பார்த்தது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, RCB இப்போ IPL வரப்போகுது. நாளைக்கு IPL ஸ்டார்ட் ஆக போது. அந்த நேரத்தில் RCB இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு மொபைல் பிராண்டோட க்ளாப் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆயிருக்கு. அவங்களோட டிஷர்ட்லாம் அந்த ஃபோனோட நேம் வந்திருக்கு. அது எந்த பிராண்டுன்னு கேட்டிங்கன்னா நத்திங் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுல கிங்காக இருப்பாங்க. அதனால இப்போ வந்து RCB டீமை பிடிச்சிருக்காங்க. ஏன்னா RCB டீம் வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அதனால வந்து நத்திங் வந்து மார்க்கெட்டிங்காக RCB டீமை பிடிச்சிருக்காங்க. அதனால வந்து நத்திங் லோகோ வந்து RCBயோட ஃபேன்ல டிஷர்ட்ல எல்லாத்துலயுமே இருக்குன்றதை இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு RCBயோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. நத்திங் RCB டீம்ல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நத்திங் ஃபோன்லேயே இருக்கு ஒண்ணுமே இல்லை. ரெண்டும் ஒண்ணுமே இல்லாம தான் சேர்ந்து என்ன செய்ய போறாங்கன்றத பார்ப்போம். அப்படின்ற மாதிரி தான் ஒரு வசனம் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ட்விட்டர்ல ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது என்னோட கருத்து. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, விவோ V50 ஃபோன் ஒன்று பார்த்தோம், 4G ஃபோனு. இப்போ பார்த்தீங்கன்னா 5G ஒன்று விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. விவோ V50 லைட் 5G. இந்த லைட் 5Gல என்ன சிப்செட் வரப்போது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த லைட் 5G பொறுத்த வரைக்கும் 6.77 inch கொண்ட OLED ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1080p+ பேனல் தான் கொடுக்குறாங்க. 1800 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 6300 கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கேமரா தான் இவங்க பந்தா விடுவாங்க. கேமராவில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 50 MP Sony IMX882 கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. RO லைட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 32 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 6500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 5 வருஷம் இந்த ஃபோனை யூஸ் பண்ணாலும் யாரும் யூஸ் பண்ண போறதில்ல. அப்படி நீங்கள் 5 வருஷம் யூஸ் பண்ணாலும் உங்களோட பேட்டரியோட ஹெல்த் 80% தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப லோவாக தான் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். IPயோட 65 ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் என்ன வைப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 25,000 ரூபாய்க்கு கிட்ட போயிடுவாங்க. ஆனால் ப்ரைஸ் மட்டும் அதிகமாக வைப்பாங்க அப்படின்றது தான் இந்த விவோ V சீரிஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, மோட்டோரோலா தரப்பு இந்த மோட்டோரோலா Edge 60 Fusion அடுத்தடுத்த டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. லான்ச்சிங் பண்ண போகிற நேரத்தில் இதில் என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து IPயோட 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இது வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால் ப்ரூஃபில் மோஸ்ட் டியூரபிள் ஃபோனாக இருக்கும். நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் இருக்கும், டஸ்ட் ப்ரூஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் AI எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் மோட்டோரோலா பொறுத்த வரைக்கும் லான்ச் பண்ணக்குள்ள நல்லா தான் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட்னு ஒன்று கொடுக்குறீங்க பாருங்க. அந்த அப்டேட்டில் தான் நாங்கள் படுற பாடு இருக்கே தாங்க முடிய மாட்டேங்குது. அப்டேட் பண்ணுற நேரத்தில் அப்டேட் ஆனதுக்கப்புறம் எக்கச்சக்கமான பக்ஸை உள்ள வச்சு தான் அப்டேட் பண்ணுறாங்க. இப்போ Android 15ஓட மோட்டோ Edge 50 சீரிஸ் அப்டேட் பண்ணவங்களுக்கு நிறைய பக்ஸ் வந்திருக்குன்றது ஞாபகம் வச்சுங்க.
அதை பற்றி நிறையாவும் நம்ம பேசியிருக்கிறோம். இவங்க அப்டேட்டை கொடுக்குறத சரி பண்ணாதான் இவங்க ஃபோன்ஸ் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும். ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த ஃபேன்ஸ் வந்து திருப்திப்படுத்தாதனால இவங்க வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியேறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய கருத்து. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டான டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்மளோட ட்விட்டருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்ற எல்லா ப்ராடக்ட் எக்ஸ்க்ளூசிவ் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்ஸையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.